வணக்கம். இந்த வீடியோவில் நாம் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கான கட் ஆஃப் அனாலிசிஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நான் 2016லேருந்து 2022 வரைக்கும் 4 வாட்டி எக்ஸாம் நடந்திருக்கு. அந்த 4 வாட்டி நடந்த எக்ஸாமில் கொஷின் பேப்பரோட லெவல் எப்படி இருந்துச்சு, தென் கட் ஆஃப் எந்த ரேஞ்சில் இருந்துச்சுன்றதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். முதல்ல இப்போ எந்த எக்ஸாமாக வேணாலும் இருக்கட்டும், ஒரு கட் ஆஃப் அப்படின்றது எதை டிசைட் பண்ணும் அப்படின்னு பார்த்தோன்னா அந்த கொஷின் பேப்பரோட லெவல் தான் டிசைட் பண்ணும். இப்போது நம்ம எழுதக்கூடிய அந்த கொஷின் பேப்பர் ஈஸியாக இருந்தால் கட் ஆஃப் அதிகமாகவும், டஃப்பாக இருந்தால் கட் ஆஃப் கம்மியாகவும் செய்யும். இது இயர் ஆன் இயர் இது நடக்கிறது தான். ரெண்டாவதாக இருக்கிறது நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் அப்பியரிங். ஒரு எக்ஸாமில் நம்ம எழுத போகிற எக்ஸாமில் எவ்வளோ கேண்டிடேட்ஸ் அப்பியர் ஆகுறாங்கன்றதும் கட் ஆஃப்க்கு ஒரு டிசைட் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஃபேக்டர் தான். இந்த 2 ஃபேக்டரை வச்சு தான் கட் ஆஃப்ன்றது டிசைட் பண்ண முடியும். இது எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடியே சில பேர் கட் ஆஃப் இவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அப்படி இல்லை, இது போஸ்ட் எக்ஸாம் தான். எக்ஸாம் எழுதுனதுக்கப்புறம் தான் நம்மளால் கட் ஆஃப் இந்த ரேஞ்சில் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளால் சொல்ல முடியும். இப்போ நம்ம ப்ரீவியஸ் இயரில் நடந்த கட் ஆஃப்லாம் எவ்வளோ வந்துச்சுன்றதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 2016ல் எக்ஸாம் நடந்துச்சு. அப்போது கொஷின் பேப்பரோட லெவல் பார்த்தோன்னா ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. அந்த டைமில் 180 எடுத்தவங்களுக்கே கிடைக்கல. ஆக்சுவலாக போஸ்ட் 180க்கு மேலே 182, 183 அந்த மாதிரி எடுத்தவங்களுக்கு தான் கிடச்சிருந்துச்சு. 2016ல் நடந்த குரூப் 4 எக்ஸாமில் 180 ப்ளஸ் போனவங்களுக்கு தான் அதிக பேர் கிடச்சிருந்துச்சு. ரெண்டாவதாக நம்ம பார்க்குறது 2018ல் நடந்த கொஷின் பேப்பரை பற்றி பார்க்கலாம். அது ஈஸினும் இல்லை, டிஃபிகல்ட்டுன்னு இல்லை, ஒரு மாட்ரேட்டாக இருந்த ஒரு பேப்பர் 2018ல். அப்போது கட் ஆஃப் 165 to 170 இந்த ரேஞ்சில் கட் ஆஃப் இருந்துச்சு 2018ல். நெக்ஸ்ட்டு 2019ல் இது லாக்டவுனுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம் நடந்துச்சு. அந்த 2019ல் இருந்த பேப்பர் அது ரொம்ப ஒரு மாட்ரேட்டான ஒரு பேப்பர் தான். டிஃபிகல்ட்டுன்னு சொல்ல முடியாது, ஈஸின்னு சொல்ல முடியாது, ஒரு மாட்ரேட்டான ஒரு பேப்பர். அப்போ 170 to 175 இந்த ரேஞ்சில் இருந்தவங்களுக்கெலாம் கிடச்சிருந்துச்சு அந்த 2019ல் நடந்த எக்ஸாமில். லாஸ்ட்டாக நடந்த எக்ஸாம் 2022ல் நடந்துருந்துச்சு. அந்த எக்ஸாமுமே ஒரு மாட்ரேட்டான ஒரு எக்ஸாம் தான் அது. அப்போவுமே 170 to 175 இந்த ரேஞ்சில் இருந்தவங்களுக்கு தான் ஜாப் கிடச்சிருந்துச்சு. இது நான் போட்டிருக்கிறது இது ஜூனியர் அசிஸ்டண்ட் போஸ்ட்டுக்கு நான் போட்டிருக்கேன். விஏஓ அப்படின்னா இதை விட ஒரு 5 கொஷின் அதிகமாக இருந்திருக்கும். டைப்பிஸ்ட் அப்படின்னா இதை விட ஒரு 4-5 கேள்விகள் கம்மியாக இருந்திருக்கும். அந்த பேசிஸில் தான் கட் ஆஃப் இருந்துச்சு. ஸோ இப்படி தாங்க கட் ஆஃப் டிசைட் பண்ணணும். ஆக்சுவலாக ஒரு எக்ஸாம்னு ஒன்று நடக்குதுன்னா அந்த எக்ஸாமில் கொஷின் பேப்பரோட லெவல் அது ஈஸியாக இருக்கா, இல்லை டிஃபிகல்ட்டாக இருக்கா, இல்லை மாட்ரேட்டாக இருக்கான்றது தான் கட் ஆஃபை டிசைட் பண்ணும். ரெண்டாவதாக இருக்கிற ஃபேக்டர் எவ்வளோ பேர் அந்த எக்ஸாமை எழுதுகிறாங்க அப்படின்ற இந்த 2 ஃபேக்டர் தான் கட் ஆஃபை டிசைட் பண்ணும் கண்டிப்பாக. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோட இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இந்த வீடியோவில் இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதற்கான ரிப்ளைவை நான் உடனே சென்ட் பண்ணுறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு சப்ஜெக்ட்லேயோ இல்லை டாபிக்ஸ்லேயோ லெக்சர் தேவைப்பட்டாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அதற்கான வீடியோவை நான் உடனே மேக் பண்ணி சேனலில் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.